ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் சம்மந்தமான எல்லா செட்டிங்ஸையுமே அது என்னென்ன செட்டிங்ஸ், அது நான் என்ன யூசேஜ், ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்களுமே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால், இல்லாட்டி நீங்கள் ஒரு குரூப்க்கு அட்மினாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வந்திருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதாவது முதல்லே வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு சேனல் ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி காட்டும். நமக்கு இன்டர்ஃபேஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணால் சாட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்கலாம், மேலே குரூப்ட நேம் காட்டுது. இந்த குரூப்ட நேம் நண்பர்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல குரூப்பில் சில பேரோட நேமும் காட்டும், அதாவது ஆட் பண்ணியிருக்கவங்கள்ட்ட நேமும் இந்த இடத்துல காட்டும். ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், முதல்லே மேலே ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்தால் டிரெக்டாக இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்ட செட்டிங்ஸ் உள்ள போகும். ஸோ நம்ம டிரெக்டாக என்ன பண்ணலான்னா, இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நமக்கு குரூப்புக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவில் பிடிச்சி போடலாம், இல்லாட்டி கேலரியில், வெப்பில், இல்லாட்டி இமேஜ் ஏதாவது க்ரியேட் பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி குரூப்ட ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணிக்க இந்த இடத்துல முடியும். அடுத்ததாக பார்க்கலாம், இந்த இடத்துல நண்பர்கள் அப்படின்ற பேர் இருக்குது. இதுதான் இந்த குரூப்ட நேம். ஸோ இதை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 3 டாட்ஸை கிளிக் பண்ணி சேஞ்ச் குரூப் நேம் அப்படின்றத கிளிக் பண்ணி டிரெக்டாக உங்களால் குரூப்ட நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நமக்கு டைப் பண்ண முடியும். அதோட இமேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணுவோமா இருந்தால் குரூப்ட நேம் சேஞ்ச் ஆகிரும். அடுத்ததாக நம்ம குரூப் கோல்ஸ் எடுக்கிறேன்னா இந்த இடத்துல கோல் கிளிக் பண்ணலாம். வீடியோ கோல்னா ஃபீட், வீடியோ கோல் அட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த குரூப்புக்கு மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா அட் குரூப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா, நம்ம குரூப் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டைப் பண்ணணுன்னாலும் இந்த இடத்துல அதை டைப் பண்ணி வைக்க முடியும். ஸோ அப்படி டைப் பண்ணி வைக்கும்போது இந்த குரூப் சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்காகவே மோஸ்ட்லி நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்ததாக பார்க்கலாம் இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ உங்கள் குரூப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுமா இல்லையா அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், இந்த இடத்துல சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூட் கொடுத்துருக்காங்க, அதோட ரிங் டோன் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம கீழே பார்க்கலாம் மீடியா விசிபிலிட்டி. உங்களுக்கு இந்த குரூப்பில் வாரது உங்கள் கேலரிக்குமே சேவ் ஆகணுமா, உங்கள் டிவைஸ்க்கும் சேவ் ஆகணுமா அப்படின்றது. ஸோ இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நோ கொடுக்கலாம், இல்லாட்டி எஸ் கொடுக்கலாம். சில பேர் கேலரிக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வரக்கூடாது இந்த குரூப்பில் சென்ட் பண்ணுறது அப்படின்னாலும் அவங்க நோ கொடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்ததாக சென்ட் ஃபார் அட்மின் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது அட்மின் ரிவ்யூவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இவங்க கொடுத்துருக்காங்க என்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு. அடுத்ததாக டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் குரூப் ஒட்டுவாகவே மெசேஜஸ் டிலீட் ஆகணுமா அப்படின்றது. ஸோ இது உங்கள் தேவைக்கேற்ப டைம் கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக சாட் லாக், உங்களுடைய குரூப்பை லாக் பண்ணி வைக்கணுமா பாஸ்கோட் போட்டு அப்படின்றதுக்கு ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணாலும் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது அட்வான்ஸ் சாட் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அதாவது உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுற அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கேலரிக்கு சேவ் ஆகணுமா, சேவ் ஆகக்கூடாது அப்படி நீங்கள் நினைப்பீங்களா இருந்தால் இந்த அட்வான்ஸ் சாட் ப்ரைவசி எனேபிள் பண்ணுவீங்களா இருந்தால் சேவ் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். அடுத்து பார்ப்போமா இருந்துச்சுன்னா குரூப் பெர்மிஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நமக்கு குரூப் சம்மந்தமான சில பெர்மிஷன்ஸை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது முதல்ல கொடுத்துருக்காங்க எடிட் குரூப் செட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு குரூப்ட செட்டிங்ஸை மற்றவங்க எடிட் பண்ணணுமா எடிட் பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஸோ இதுக்குமே உங்கள் ஒரு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்ட் நியூ மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் இந்த குரூப்பில் நீங்கள் மட்டும்தான் மெசேஜ் பண்ணணும், மற்றவங்க யாரும் மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கலாம்.
அடுத்ததாக பாருங்க கொடுத்துருக்காங்க அட் அதர் மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் வந்து என்ன நடக்கும்னா உங்கள் குரூப்பில் உள்ள மெம்பர்ஸால் மற்றவங்கள ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ண கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இதையுமே உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்வைட் பை லிங்க் ஓ கியூஆர் கோட். ஸோ உங்களால் வந்து உங்கள் குரூப்பில் உள்ளவங்க வந்து உங்களுடைய குரூப் லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணி கியூஆர் கோடில் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதை மற்றவங்க வந்து கிளிக் பண்ணி உங்கள் குரூப்புக்கு ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு ஃபீச்சரையுமே நீங்கள் எனேபிள் பண்ணணுமா கூடாதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இதுவுமே உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அப்ரூவ் நியூ மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இன்றைக்கி வந்து உங்களால் புதுசாக ஜாயின் ஆகிறவங்களை வந்து அப்ரூவ் பண்ணணுமா கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இது உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எடிட் குரூப் அட்மின்ஸ். ஸோ உங்கள் குரூப்ட அட்மின்ஸை வந்து இந்த இடத்துல தான் எடிட் பண்ணலாம், அதாவது ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்ப்போமா இருந்துச்சுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே ஆட் மெம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி நம்மளால் குரூப்புக்கு புது மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது யார் யார் வந்து இந்த குரூப்பில் இருக்கா அப்படின்றதுக்கான லிஸ்ட் ஒன்று கீழே ஷோ ஆகுது. இதில் அட்மின்ஸுக்கு வந்து குரூப் அட்மின் யார் யாருனாலும் அவங்க வந்து அட்மின் ஆகி மார்க் பண்ணி காட்டுவாங்க இந்த இடத்துல. ஸோ அதுக்கு கீழே பார்ப்போமா இருந்துச்சுன்னா கிளியர் சட்டுன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு சட்டை வந்து கிளியர் பண்ணிக்கணும்னாலும் ஈஸியாக அந்த இடத்துல வந்து சட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எக்ஸிட் குரூப். ஸோ உங்களுக்கு இந்த குரூப்பில் இருந்து லெஃப்ட் ஆகணுமா, ஸோ எக்ஸிட் குரூப்பை கிளிக் பண்ணால் லெஃப்ட் ஆகிரும். அதோட இந்த குரூப் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணுன்னாலும் ரிப்போர்ட் குரூப் அப்படின்றத கொடுத்து உங்களால் வாட்ஸ்அப்புக்கு ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா பார்ப்போமா இருந்துச்சுன்னா 3 டாட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 டாட்ஸ்லேயுமே புதுசாக மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, குரூப்பில் நேம் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ முன்ன போன மாதிரியே பெர்மிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் சம்மந்தமாக இருக்க செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸை சரியாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா இருந்தால் நீங்கள் ஒரு அட்மினாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸை சரியாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால் ஒரு நல்ல ஒரு குரூப்பை வந்து வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமாச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணி தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.